ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த குஸ்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போது இந்த குஸ்காவுக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. கிச்சன் பக்கத்துலேயே டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சுட்டு வந்துடலாம். நம்ம இதை இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்து கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ மசாலாவெல்லாம் நம்ம போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஸ்டாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து குஸ்காவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது இப்படி எண்ணெயிலே சேர்த்து வதங்குறப்போ பிரியாணிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூட இப்போது முந்திரி ஒரு 15 இது மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். இப்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. முந்திரி வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து மாறிடும், கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்திக்காதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இந்த மாதிரி அடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. ரொம்ப தயிர் வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கலந்து கொடுத்துருங்க. இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 செகண்டு 15 செகண்டு வதங்கினா போதும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த டம்ளர் அளவில் நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து அரை கிலோ அளவு. இப்போது இதுக்கு தண்ணி வந்து 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அப்படின்னா 3 டம்ளர் அந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கிறேன் நான். இப்போது நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் இந்த அளவு நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதில் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போது நான் பாசுமதி அரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதித்து வந்திருக்கு நல்லா. இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த டைமில். இப்போ உப்பு எல்லாம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற பாசுமதி அரிசியை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா சேர்ந்தாலும் இதே மாதிரி தண்ணி இதே அளவு அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க மெதுவாக, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். தண்ணி ரொம்ப போகக்கூடாது. இப்போது நம்ம யூஸ் பண்ண தவாவை இந்த மாதிரி வச்சுட்டு சூடு பண்ணிடுங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குஸ்காவை பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு வெயிட் வந்து மேலே வச்சுருங்க. ஒரு 12 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது வெயிட் எடுத்துருங்க. தவாவையும் எடுத்துட்டு இது அப்படியே 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தவா எடுத்துருங்க கண்டிப்பாக.
அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது பாருங்கள் குஸ்கா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே எல்லா பொருளையும் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய் வீட்டு பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த குஸ்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.